This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. டெல்லியில் நடைபெறும் வாக்குப்பதிவில் காலை நேரத்தில் வாக்குப்பதிவில் மந்தநிலை காணப்பட்டது. பழைய டெல்லி பகுதியிலிருந்து நமது செய்தியாளர் தரும் கள நிலவரத்தை தற்பொழுது பார்க்கலாம். டெல்லியில் காலையில் 7 மணிக்கு தொடங்கி வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்துட்டு வர்றதை பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் கடுமையான வெயில் இருக்கிறதுன்றதுனால மக்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வர்றதில் சற்று சுணக்கம் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ நாம் இருக்கக்கூடியது பழைய டெல்லி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஓல்டு டெல்லி பகுதியில் தான் இருக்கிறோம். ஓல்டு டெல்லி அப்படின்றது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இது முகலாயர்கள் காலத்திலிருந்தே இப்போ என்ன கட்டமைப்பில் இருக்கோ கிட்டத்தட்ட அதே கட்டமைப்பில் தான் இருக்குது. ரொம்ப குறுகலான சந்துகள், அந்த சந்துகளில் அடுக்குமாடி கட்டடங்கள், இப்படியான ஒரு அமைப்பாக தான் இருக்குது. இப்போ உங்களால் பார்க்க முடியும், இது ஒரு வாக்குச்சாவடி மையம் இருக்கக்கூடிய பகுதி. இது புகழ்பெற்ற அந்த ஜம்மா மசூதியில் இருந்து வெறும் ஒரு 50-60 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதி. ஜம்மா மஸ்ஜித் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ரெட் ஃபோர்ட் மாதிரியான அதிமுக்கியமான சுற்றுலா தலங்களை சுற்றி ஏராளமான வியாபாரிகள், சிறு சிறு கடைகள் வச்சிருக்கக்கூடியவங்களை பார்க்க முடியும். கீழே கடைகள் வச்சிருப்பாங்க, மேலே அவங்களுடைய வீடுகள் இருக்கும். அப்படியான முக்கியமான குடியிருப்புகள் தான் இங்கே இருக்கு. பொதுவாக குடியிருப்புகள் பகுதியில் வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கிறது சவாலானதாக இருக்கும். அதுவும் ஓல்டு டெல்லி மாதிரியான இந்த மாதிரியான பகுதிகளில் இட நெருக்கடி அப்படின்றது ரொம்ப கடுமையாகவே இருக்கும். அதனால வாக்குச்சாவடி மையங்களை அமைக்கிறதும் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணுறதும் அப்படின்றது தேர்தல் ஆணையத்துக்கு சவாலான விஷயம். ஆனால் இந்த கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இதே மாதிரியான கட்டமைப்பில் தான் இருக்கும். உங்களால் பார்க்க முடியும், சிறு சிறு சந்துகள், அந்த சந்துகளில் இப்படியான வீடுகள் இருக்கும். அங்கே ஏதாவது ஒரு சின்ன காலி இடம் கிடைச்சாலும் கூட அவங்க வாக்குச்சாவடி மையங்களை அமைச்சிருப்பாங்க. இப்போது இங்கே ஒரு மின்வாரியத்துக்கு சொந்தமான ஒரு அலுவலகத்தில் தான் இங்கே வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டிருக்கு. என்ன வாக்குச்சாவடி மையத்துடைய பெயர் என்ன, அதோடைய எண்கள் என்ன அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதுக்கான யார் பொறுப்பாளர்களோ அவங்களோடது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கழிவறை, பேசிக்கான விஷயங்கள், குடிநீர் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே ஒரு நடமாடும் கழிப்பிடம் வச்சிருக்கிறாங்க. மற்றபடி காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஒரு காலை நேரம் அப்படின்றப்பவே இங்கே இவ்வளோ ஒரு கடுமையான வெப்பம் இருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் மதியம் நேரங்களில் வரும் பொழுது ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கெல்லாம் அந்த மாதிரி பெரிய பெரிய பந்தல்கள் போடுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா கரண்ட்டு ஒயர்கள்லாம் இப்படி வெளியே இருக்கிறதுனால சேஃப்டி மெஷர்ஸ்க்காக அந்த மாதிரியான பந்தல்கள்லாம் பெரிய அளவில் போட முடியாது. ஸோ பொதுமக்கள் வராங்க அப்படின்னா, வரிசையில் நிற்கிறாங்கன்னா இங்கே இந்த திறந்த வெளியில் வெயிலில் தான் நின்னாகணும். அதனால கூடுமான அளவுக்கு அந்த வெயில் உச்சிக்கு வர்றதுக்கு உள்ள பொதுமக்கள் இந்த பகுதிகளில், அதாவது ஒரு ஓல்டு டெல்லி மாதிரியான இப்படி குறுகலான இடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்தாங்கன்னா தான் அதிக அளவில் வாக்குகள் பதிவாகும். அப்படி இல்லாட்டி வாக்கு சதவீதம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வெறும் ஓல்டு டெல்லி மட்டும் இல்லை, டெல்லியுடைய மற்ற இடங்கள், ஒரு ஈஸ்ட் டெல்லி ஆகட்டும், ஒரு வெஸ்ட் டெல்லி இப்படின்னு இருக்கக்கூடிய பகுதிகளில், பெரும்பாலான மார்க்கெட் ஏரியா அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதிகளில் நிலைமை இப்படியாகத்தான் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் தேர்தல் ஆணையம் தங்களுக்கு தேவையான வாக்காளர்களை அதிக அளவில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் கூட கால சூழல் அதனை வெற்றிகரமாக அவங்களுக்கு பண்ணி கொடுக்குமா அப்படின்றது தான் கேள்வியாக இருக்கு. தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நிரஞ்சன். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.